ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான பிண்டம்ங்கிற மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ புதுசாக ஒரு வீடு வாங்கி குடும்பத்தோட குடி போறாரு. அப்போ அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுலேருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையே. ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு புதுசாக வாங்கின வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டில் ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு அந்த புரோக்கர்ட்ட சொல்லி அதை திறக்க சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு வீட்டுக்கு குடி வந்துடுறாரு. ஸோ ஹீரோட ஃபேமிலின்னு பார்த்தா அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்க 2 குழந்தைங்க. அதுலேயும் அந்த சின்ன பொண்ணுக்கு காது கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த பூட்டி இருந்த ரூமையுமே நம்ம ஹீரோ கார்பெண்டர் வச்சு ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கறான். பார்த்தா நிறைய பழங்கால பொருட்கள்லாம் இருக்கு. நைட் ஆனதுமே எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ முனங்குற சத்தம் கேட்டு டக்குன்னு எந்திரிக்கிறா. அந்த குட்டி பொண்ணு வாயில ஏதோ முனங்குறத பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு எழுப்பி கேட்கறான், அந்த பொண்ணு என்னாலதான் வாய் பேச முடியாது, நான் எப்படி முனங்குன்னு சொன்னோம். அந்த பொண்ணு சரின்னு சொல்லி படுத்துறா. சோ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃபை செக்கப் கூப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த பசங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்கவும் அந்த குட்டி பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. அவங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்க போட்டோலாம் ஒவ்வொன்றா கழட்டி கீழே விழுகுது. சோ நம்ம ஹீரோவோ ஒய்ஃப் பயந்துருக்கான்னு சொல்லிட்டு கார்பெண்டர் சரியா ஆணி அடிக்காம விட்டுருப்பான்னு சொல்றான். நாங்க ஒரே ஒரு போட்டோ மட்டும் மேலேயே மாட்டிருக்கு. இப்ப அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பூட்டி இருந்த ரூம்ல டிராயிங் வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அந்த குட்டி பொண்ணு முன்னாடி வெள்ளையா ஒரு உருவம் வந்து அந்த குட்டி பொண்ணோட உடம்புல பூந்த உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு போய் அங்க இருக்க ஒரு சேர்ல வேகமா ஆடிக்கிட்டே இருக்கா. கரெக்டா அந்த பொண்ணோட அம்மாவே அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு சேர்ல ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு வேகமா அந்த ரூம்ல இருந்து வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. சோ மறுபடியும் நைட் ஆனதும் அந்த குட்டி பொண்ணுக்கு அதே மாதிரி யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. பயத்துல அப்படியே எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு முன்னாடி நின்று மந்திர ஓதிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமா கத்திடுறா. அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோமே வேகமா வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். அந்த பொண்ணுமே அவங்க அப்பா கிட்ட அந்த குட்டி பொண்ணு ஏதோ பேசினாப்பா அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணோட அம்மா அவளாலே வாய் பேச முடியாது, அவ எப்படி பேசியிருப்பான்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த கார்பெண்டர் அவன் தங்கச்சி கூட்டிட்டு வேலை பார்க்கறதுக்காக வரான். அப்ப அந்த பொண்ணுங்க 2 பேரும் அவன் தங்கச்சி கூட்டிட்டு மேல போய் விளாடுறன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ இந்த 2 பொண்ணுங்க விளாண்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா வந்து இது யார் எடுத்து கொடுத்தான்னு கேட்கவும் அவங்களும் அந்த அண்ணனோட தங்கச்சி தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்றா. இப்ப மறுபடியும் நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ சவுண்ட் கேட்டு எந்திரிக்கிறான். அப்ப கீழே தான் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஜன்னலை நீக்கி பாக்குறான். பார்த்தா அந்த குட்டி பொண்ணு கிணத்து மேல வந்து கயிறு இழுத்துட்டு இருக்கா. சோ இதை பார்த்துட்டு பயந்து போய் அந்த பொண்ணை தூக்கலான்னு போறான். அப்ப பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா அங்க ஒரு 4 பேய் நிக்குது. இப்ப மறுபடியும் அவன் கண்ணை தொடச்சிட்டு பாக்குறா. அதுங்க அந்த இடத்துல இருந்து போயிருது. இந்த பக்கம் அந்த கிணத்து மேல இருந்த பக்கெட் கீழே விழுவும். நம்ம ஹீரோ அந்த குழந்தை தான் உள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறான். அப்போ பின்னாடி இருந்து யாரோ கையை வச்சு அவனை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. சோ காலையில ஆனதும் அவனோட ஒய்ஃப் தண்ணி எடுக்க வரும்போது தான் நம்ம ஹீரோ உள்ள இருக்கிறதே பாக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்க 2 ஆளுங்களை கூப்பிட்டு அவனை கிணத்துல இருந்து வெளியுமே எடுத்துறாங்க. அப்போ முன்னாடி அந்த குட்டி பொண்ணுமே நல்லா தான் நிக்குது. சோ இப்போ ஈவினிங் ஆனதும் அந்த குட்டி பொண்ணு அந்த கார்பெண்டரோட தங்கச்சி கூப்பிட்டு அவங்க அக்கா கிட்ட வெளியே விளையாட போலாமான்னு கேட்கறான். அவங்க அக்கா ஹோம் ஒர்க் இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்லிடுறா. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட அம்மா வந்து பாப்பா எங்கன்னு கேட்கவும் வெளியே விளையாட போயிட்டான்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணோட அம்மா இந்த டைம் ஏன் வெளியே விட்டுன்னு சொல்லி அவளை திட்டிட்டு ஒரு லைட் எடுத்துட்டு அந்த கார்பெண்டரோட வீட்டுக்கு போய் ஒரு தங்கச்சி எங்கன்னு கேட்கறாங்க. அந்த கார்பெண்டர் எனக்கு தங்கச்சி எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லவும் இந்த அம்மாவும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சாமியாரமா இறங்கி எங்கம்மா போகணும்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு பேச முடியாம இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுத்து அந்த பொண்ணு அவங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா ஆப்போசிட்ல வரவும் அந்த பொண்ணு கை காமிச்சு காரை நிப்பாட்ட சொல்றா. அந்த சாமியாரமாவே கீழே இறங்கி இந்த டைமுக்கு நீங்க தனியா போவானு சொல்லிட்டு அவங்க கார்லயே கொண்டு போய் வீட்டுல வர்றாங்க. அந்த சாமியாரமா அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குன்னு நோட் பண்றாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோடமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு காதை வச்சு பாக்குறாங்க. அப்ப யாரோ அழுகுற மாதிரி இருக்கும். வேகமா போய் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோவுமே உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ண போறான். அப்ப கரண்டுமே ஆஃப் ஆயிருது. உடனே ஒரு மெழுகுவத்தியை பத்த வச்சுட்டு அப்படியே உள்ள போறான். அந்த ரூம்ல இருக்க சேர் தானாவே அசைஞ்சு அப்படியே ஆட ஆரம்பிச்சனும். அதை பார்த்து பயந்துட்டு வேகமா வெளியே போலான்னு பாக்குறான். அதுக்குள்ள அந்த கதவு லாக் ஆயிருது. இவங்களுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த கதவு ஓபன் ஆகாதனால புரோக்கருக்கு ஃபோன் பண்றாங்க. ஒரு போலீஸை கூட்டிட்டு வந்து அந்த கதவு ஓபன் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு அவனை கூட்டு வந்து ஹால்ல உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோமே அந்த புரோக்கர் தான் ஏமாத்தி வித்துட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சண்டைக்கு போறான். அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் கிட்ட இந்த வீட்டை எப்படியாவது வித்து தர சொல்லி கெஞ்சுறான். சோ நைட் ஆனது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வேகமா வந்து நான் வேற வீடு பார்த்துட்டேன், எல்லாரும் வேகமா கிளம்புங்கன்னு சொல்றான். உங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வேகமா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ ஓடி போய் பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி வந்துருது. சோ உடனே ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். அப்ப அந்த டாக்டருமே செக் பண்ணிட்டு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சாமியாரமாவே நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த சாமியாரமா நம்ம ஹீரோ கிட்ட நான் இன்னும் 2 நாள்ல வந்துருவேன், அது வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க, போனீங்கன்னா உங்களை கொண்டுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இப்ப காலையில ஆனதும் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஃபோன் வருது. அப்போ போய் பேசுறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு எப்பப்பா வருவீங்க, பாட்டி இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்றா. இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோமே அழுதுகிட்டே அப்படியே போனை வச்சிடறான். சோ அடுத்த நாள் காலையில அந்த பாட்டிக்கு உண்டான சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த சாமியாரமாவே வந்து நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த சாமியாரமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குன்னு அந்த சாமியாரமா வெளியே எந்திரிச்சு போய் அங்க இருக்க மரத்துல கை வச்சு பார்க்கவும் அந்த வீட்டுல நடந்த பாதி விஷயம் அப்படியே தெரியுது. சோ அந்த சாமியாரமா அவங்க பார்த்த விஷயத்த அந்த ஃபேமிலிட்ட சொல்லான்னு போகும்போது அவங்க பின்னாடி இருந்து ஒரு வயிறு வந்து அவங்க கழுத்து நெரிச்சு சொல்ல விடாம தடுக்குது. நம்ம ஹீரோவுமே காப்பாத்தலான்னு போறான். அவன் அங்கிருந்து தூக்கி வீசிடுது. அந்த சாமியாரமா அங்க செவுத்துல மாட்டிருக்க சிலுவையை தொட்டோன்னே அந்த பேய் அங்கிருந்து போயிருது. இந்த சாமியாரமா அந்த ஃபேமிலி கிட்ட இங்க ஒரு ஆத்மா மட்டும் இல்ல, நிறைய ஆத்மா இருக்கு, நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் உங்க சின்ன பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சோ
சோ நம்ம ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படியே டைமுமே போகுது. அந்த கார்பெண்டர் கிட்ட சொல்லி மறுபடியும் அந்த ரூமை இருந்த மாதிரியே அடிக்க சொல்லிடுறான். சோ அடுத்த நாளே பார்த்தா அந்த சாமியாரமா அவங்க ஆட்களெல்லாம் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சாமியாரமாவே நம்ம ஹீரோ கிட்ட பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணு மரத்துக்கடியில பால் விழுந்துருச்சுன்னு சொல்லி எடுக்கலான்னு போறா. அப்ப நம்ம ஹீரோமே பின்னாடி வேகமா போய் பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு அங்க இருக்க மரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோமே இதை பார்த்துட்டு அந்த பொண்ணை தூக்கலான்னு போறா. அப்ப அந்த சாமியாரமா வேணாம்னு சொல்லி தடுத்துறாங்க. இப்ப நைட் ஆனது அந்த குட்டி பொண்ணு டயர்டாகி கீழே விழுந்ததும் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து ஒரு டேபிள் மேல படுக்க வச்சு அந்த பொண்ணுக்கு மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா கரண்டுமே கட் ஆயிருது. ஆக்சுவலி அந்த பொண்ணோட உடம்புல தான் பேயே இருக்கு. இவங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட உடம்பு தானாவே மேல பறந்து அப்படியே அங்க இருக்க ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்குது. சோ உடனே அந்த சாமியாரமா அவங்க அசிஸ்டன்ட கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன டோர் இருக்கவும் அதை நீக்கி அது வெளியே உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கவும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது ஃபுல்லா ஒரே எலும்பு கூட இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த சாமியாரமாக்கு இங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்களோட மருமகளுக்கு 5 பெண் குழந்தைங்கிறனால ஒரு ஆண் வரிசு கூட இல்லைங்கிறனால அவங்கள போட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஹஸ்பண்டோட அர்க்குக்குள்ள வெளியே வந்து அந்த பொண்ணை ரூம்ல கட்டி போட்டு அதோட வயித்துல ஆண் குழந்தை இருக்கா இல்ல பெண் குழந்தை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சாமியாரமா வர சொல்லியிருக்காங்க. இந்த சாமியாரமாவே அந்த பொண்ணு வயித்துல ஒரு கயிறை கட்டி வச்சு பார்த்துட்டு பெண் குழந்தைன்னு சொல்லவும் கோவத்துல அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட வயிற்றுலயே குத்தி அந்த குழந்தைய கருவிலேயே கொலை பண்ணிடுறான். அதோட விடாம அந்த வீட்டுல இருக்க மத்த 4 பெண் குழந்தைகளையும் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே அந்த சாமியாரமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து அந்த குழந்தையுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. சோ இப்ப இறந்து போன அந்த 4 பெண் குழந்தைகளோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு மூட்டையா கட்டி எரிச்சிடுறாங்க. சோ அடுத்து இந்த குட்டி பொண்ணு படுத்திருக்க விதத்தை பார்த்தா கருல இருக்க குழந்தை மாதிரியே இருக்கவும் அந்த பிறக்காம போன குழந்தை தான் இந்த பொண்ணு ஆவியா பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ இதனால அந்த குட்டி பொண்ணோட அம்மா பிரெக்னண்டா இருக்கனால அந்த சாமியாரமா அவங்கள ஒரு பூஜை பண்ண சொல்லிடுறாங்க. இவங்க பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கெட்டவனோட ஆத்மா அங்க இருக்க ஒருத்த உடம்புல போது இந்த சாமியாரமாவோட கழுத்தை பிடிச்சு நிற்கிறான். நம்ம ஹீரோ ஒரு ஜாடி எடுத்து அவனோட மண்டையிலேயே அடிச்சனையும் மயங்கி அப்படியே கீழே உட்காந்துறான். அந்த சாமியாரமா அவங்க கழுத்துல மாட்டிருக்க ஒரு சக்திவான செயின் எடுத்து உனக்கு போட்டு விட்டு மந்திரத்தை சொல்லவும் அவன் உடம்பு விட்டு அந்த கெட்ட ஆத்மா போயிருது. சோ இப்ப அந்த பூஜை முடிஞ்சோனையும் அந்த குட்டி பொண்ணோட உடம்பு விட்டும் அந்த ஆத்மா போயிருது. இந்த சாமியாரமாவோ அவங்க சொன்ன மாதிரியே அந்த குடும்பத்தை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திடுறாங்க.